ர நோ ரே லாஸ்ட் வீடியோவில் பூஜை ரூம் பார்த்தினா கொஞ்சம் டிப்ஸும் ஒவ்வொரு பொருட்களோட விலை, ஒவ்வொரு சிலைகளோட விலை, ஒவ்வொரு விளக்கோட விலையும் தெளிவாக சொல்லியிருப்பேன் இல்லையா. இந்த வீடியோலையும் நல்ல நிறைய டிப்ஸோட, அது மட்டும் இல்லாமல் பூஜை சம்மந்தப்பட்ட முதல்ல ஒரு சப்ஸ்கிரைபரை அல்லது வியூவர்ஸ் அவங்க கேட்ட ஒரு கேள்வி, யூடியூபரால் மட்டும்தான் இப்படிலாம் வச்சுக்க முடியும் அப்படின்னு அந்த கேட்ட கேள்விக்காகவும் பதில் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். முதல்ல அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு போயிடலாம். யூடியூபர்னால் 4 பாடிகார்ட்ஸோடையோ இல்லைனா 4 வேலையாட்களோட நாங்கள் இருந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோமா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எங்களோட குழந்தைங்களுக்கு பசிக்காதா, இல்லை நாங்கள் சாப்பாடு தான் ஆக்க மாட்டோமா, இல்லை எங்கள் கணவருக்கோ இல்லை எனக்கோ சண்டை எதுவும் வராதா, இல்லை வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் எதுவும் இருக்காதா? இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வானத்துலேருந்து தான் குதிஷ்டமா? இல்லையே. அதுவும் இல்லாமல் 4 கை 4 காலோடவா பிறந்தோம்? நானும் அதே 2 கை 2 காலோட பிறந்த உங்களோட பயணம் பண்ணக்கூடிய ஒரு பெண் மனுஷி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இல்லையா. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். சில பெண்கள் வீட்டிலே வேலை பார்க்குறாங்க, அதாவது சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா யூடியூபுக்குள்ளே ஒரே ஒரு தடவை வந்து பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள், அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது உங்கள் குழந்தைக்கு வயிறு வலிக்கும். உங்கள் குழந்தைன்னு சொல்ல, என் குழந்தைய கூட சொல்லிக்கிறேன். குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கும், ஜுரம் அடிக்கும். என்ன பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிற அந்த யூடியூப் நடத்தக்கூடிய தாய்மார்கள்லாம் சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அந்தந்த நேரத்தில் எல்லா வேலைகளையும் அவங்க பார்க்கணும். இன்னொன்று சொல்லட்டுங்களா, வெளியில் இருக்கிற எதிரிகளை விட வீட்டுக்குள்ளே சில எதிரிகள் இருப்பாங்க. நான் சொல்கிறது சொந்த பந்தங்கள், அவங்களுக்குள்ளே சில எதிரிகள் இருப்பாங்க. அந்த பேட் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து போடுறவங்க 1000 இல்லை லட்சத்தில் ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தே சிலர் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளேன்னா நான் சொல்கிறது எங்கள் 4 பேர் அப்படி சொல்லலை, சொந்தங்கள் அந்த மத்தியில் போடுறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த வகையில் நான் கொஞ்சம் கொடுத்து வச்சவன் தான் சொல்லணும். ஏன் சொந்தங்கள் இன்னை வரைக்கும் என்னை தவறாக எந்த ஒரு கமெண்ட்டும் போட்டதில்லை. ஆனால் நேரில் சொல்லியிருக்காங்க, காதுபடவே கேட்டிருக்கேன். தவறான இழிவான வார்த்தைகள் கிடையாது. என்ன இதெல்லாம் தேவையா, இவங்களுக்கு என்ன ஆட்டம், இவங்களுக்கு என்ன தேவையா அப்படிங்கிற ஒரு நிறைய வார்த்தைகள்லாம் கடந்து தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 26,000 சப்ஸ்கிரைபருக்கே இப்படி பண்ணுறீங்களே, லட்சக்கணக்கில் கோடியை தொட்டவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்துருப்பீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, அதாவது சில பெண்களை வளர விடாமல் தட்டி விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பெண்களுக்கும் சில மனிதர்களுக்கும் தான் சொல்கிறேன். நல்ல பெண்கள், நல்ல சகோதரிகளை யாரையும் நான் இந்த இடத்துல நான் படுத்தவும் மாட்டேன். சரி, நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்தாச்சு. பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய சகோதரிகள் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இன்றைக்கி மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் இருந்த இடத்த மறக்கக்கூடாது. அது நம்பிக்கை துரோகத்துக்கு சமம் அப்படிங்கிறத உண்மை. ஒருவேளை நான் வளர்ந்து கமெண்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியலைனாலும் நிச்சயமாக மறக்க மாட்டேன். ஒரு வேலை பழுனால நான் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் ஆனால் ஒவ்வொன்றையும் படித்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்களோ நிச்சயமாக அதை கொடுப்பேன். ஏன்னா எனக்கு கமெண்ட் டெய்லி உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு எழுதி அனுப்பணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். இருந்தாலும் ஒரு சில நேரம் குடும்பம், இந்த மாதிரி யூடியூப், இது எல்லாத்தையுமே சமாளித்து கொண்டு வரும்போது இதில் கவனம் சிதறிடுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, வாங்க டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். முதல்ல பூஜை ரூமில், இந்த பூஜை ரூம் விளக்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 நாளைக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணதுன்னு லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட கண்டினியூ வீடியோ தான். இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக பிரைட்டாக பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்காங்க. இந்த மாதிரி பூஜை பொருட்கள் நல்ல சுத்தமாக பார்க்குறதுக்கு கண்ணை கவரும் வகையில் இருக்கணும் அப்படின்னா முதல்ல
பூஜை பாத்திரத்தை விளக்குன உடனே தொடச்சிருங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு 10 பூஜை பொருட்களை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா துடைக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே நேரம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி நீங்கள் பூஜை பொருட்களை வச்சு பாருங்கள், கருக்கவே கருக்காது அப்படின்பாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் டேப் வாட்டர்லேயே வாஷ் பண்ணலாம். பட் நான் எப்படி பண்ணுவேன்னா, 2 பூஜை பொருட்கள் கழுவுனதுக்கப்புறமா உடனே அந்த ஈரம் சொட்டுறதுக்குள்ளே தொடச்சி வச்சுருவேன். ஒரு 4 டவல் அதுக்குன்னு வச்சுருப்பேன். டக்குன்னு ஒன்று ஈரம் ஆகிடும் இல்லையா? ஈரமான டவலை உடனே துடைக்காமல் காய போட்டுட்டு மறுபடியும் புது டவலில் துடைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கிறனால தான் கிட்டத்தட்ட 25 நாள், சொல்லப்போனால் மீனாட்சி அம்பாள் திருக்கல்யாணத்தப்போ க்ளீன் பண்ணது கிட்டத்தட்ட இன்னைய வரைக்கும் நான் இன்னும் பூஜை ரூம் க்ளீன் பண்ணல. கல்யாண வேலைகள் நிறைய இருந்தனால என்னால் க்ளீன் பண்ண முடியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருக்காங்க. அதாவது அம்மா வீட்டு சொந்தங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல இருக்காங்க. நான் மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ட்ராவல்லே எனக்கு ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால தான் என்னால் வீடியோவும் கொடுக்க முடியலை. இன்னொரு விஷயம், பூஜை பாத்திரங்கள் கழுவி தொடச்சிடும் இல்லையா? கழுவி தொடச்ச உடனே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. பார்க்குறதுக்கு பிரைட்டாக மங்களகரமாக ஒரு மணமாக இருப்பாங்க. அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சிலைகள் எப்படி வாங்கணும், எந்தெந்த சிலைகள் வீட்டில் வைக்கணும் இப்படிங்கிற நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாண்டி வீட்டில் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, எந்த திசையில் வைக்கணும், ஆஞ்சநேயர்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, அப்படி வச்சா வீட்டில் திருமணம் நடக்காது, அதுக்கப்புறமா வாராகியம்மன் வீட்டில் வைக்கக்கூடாது, பிரித்தியங்கரா வீட்டில் வைக்கக்கூடாது, சிவலிங்கம் வீட்டில் வைக்கக்கூடாது, சிவலிங்கம்லாம் பூஜை பண்ணலன்னா வீட்டை கவுழ்த்திரும், இதெல்லாம் எந்த பொய், யார் ஆழ்த்து விட்ட பொய்ன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணுன்னா கடவுள் எந்த நேரத்துலேயும் நம்மளை காக்க தான் செய்வாங்களே தவிர்த்து கவிழ்க்க மாட்டாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக வந்து நிற்பாங்க. நம்ம கடவுளை நினைக்கணுன்னாலே அதுக்கு கடவுளோட உத்தரவு வேணும் இல்லையா? அதே தான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு ஒரு சிவலிங்கமோ இல்லை பிரித்தியங்கரா தேவியோ வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து ஒரு வாரத்தில் ஏதோ சண்டை வருது, இதனால தான் வந்துச்சுன்னு சிலர் கிளப்பி விடுவாங்க. அது எதையும் நம்பாதீங்க. சண்டை வருதுன்னா அந்த இடத்துல வேறு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான அறிகுறி. அப்படி இல்லை, ஒரு கீழே தவறி விழுந்துட்டீங்க அப்படின்னா விழுந்ததுக்கு காரணம் கடவுள்னு பழி போடாதீங்க. கடவுள் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. 1000 கோவிலில் 1,00,000 கோவிலில் சிவபெருமானுக்கு பூஜை நடக்குது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கமும் கோவில்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை அர்ச்சகர்கள் மட்டும்தான் தொடுவாங்க. ஒரு சில கோவிலில் தான் மற்றவங்கள தொட விடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் நம்ம கிச்சனில் வச்சு விளக்குவோம், இல்லைன்னா அந்த முற்றத்தில் வச்சு விளக்குவோம். இப்படி நம்ம வீட்டு சிவலிங்கம் நமக்கு ஒரு குழந்தையாக நம்ம கூடவே, நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம பக்கத்திலே இருக்காங்க. சிவலிங்கம் மட்டும் சொல்லலை, எல்லா சிலைகளையும் சொல்கிறேன். அதே மாதிரி சிலைகள் எப்படி வாங்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குட்டி சிலைகள் வாங்குங்க, ரொம்ப சின்னதாக வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி வாங்கினா அபிஷேகம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னதோ பெருசோ சிலையில் உயிர் இருக்குன்னா இருக்குதான். அதுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ, 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும்னா பண்ணுங்கள், இல்லை 1 வாரத்துக்கு ஒரு முறை என்னால் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இறைவன் வர்றாங்க அப்படின்னா உங்களோட பலவீனத்தையும் பலத்தையும் அறிஞ்சு தான் வருவாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சிலை எப்படி வேணாலும் வாங்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். உயிரோடு இருக்கிற சிலையை நம்ம எப்படி வச்சா என்னன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் எந்த மாதிரி வாங்கணும் சிலைகளை? சின்னதாக தான் வாங்கணுமா, பெருசாக தான் வாங்கணுமா, இல்லை எப்படி வாங்கினா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னோட உள்ளங்கைக்கு மேலே இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு அபிஷேகம் பண்ணாலோ இல்லை ஒரு வஸ்திரம் சார்த்தினாலோ நல்லா ஃப்ரீயாக சார்த்தலாம். இன்னொன்று முக பாவனைகள் எல்லாமே சிரிக்கிறதா இருக்கட்டும், முக பாவனை இப்போ வீரமாக இருக்குது. கருப்பண்ண சுவாமிலாம் பார்த்திங்கன்னா வீரமாக நல்ல வெளி தோற்றம் நல்லா தெரியும் அந்த சிலையில். அதே சின்ன கோண்டு சிலையை பாருங்களேன், முகமே தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப சின்ன சிலைகளில் அவ்வளோவா ஈடுபாடு கிடையாது. நான் இந்த மாதிரி சிலைகள் தான் வாங்குவேன். சரிங்க, இதை எப்படி க்ளீன் பண்ணலாம்? இவ்வளோ வெயிட்டை தூக்கவே முடியாத அளவுக்கு வெயிட்டாக இருக்கே, இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது நீங்கள் அபிஷேகம் வாரம் பண்ணுறீங்கன்னா க்ளீனிங்க்குன்னு ஒரு ப்ராசஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது டவுட்டு. ஏன்னா
அந்தளவுக்கு பழசான மாதிரி தெரியாது. வாரம் வாரம் அபிஷேகம் பண்ணுறோம், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணுறோன்னா டெய்லி வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை இன்னமும் பளிச்சுன்னு இருக்கணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் 3 நாள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் வாரத்தில் ஒரு தடவை சிலைகளுக்கு ஒரு சிம்பிள் வாஷ், ரொம்ப சிம்பிளாக வாஷ் பண்ணி முடிச்சிருவேன். அதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக சிலைகளை எந்த திசையில் வைக்கலாம். இப்போது எங்கள் வீட்டில் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. இப்போது ஒரு சிலர் வீட்டில் வடகிழக்கு திசையில் இருக்கலாம், இல்லை தென்கிழக்கு திசையில் இருக்கலாம், இல்லை கிழக்கு திசையில் இருக்கலாம். இன்னும் சிலர்லாம் கிச்சனில் தாங்க பூஜை ரூமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே ஒரு குட்டி ஷெல்ஃபில் தான் வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு என்னோடய பூஜை ரூம் 10 வருஷத்துக்கு அப்புறம் மாறும் அப்படிங்கிறதே பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா இந்த அளவுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு, இதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத விட இத்தனையும் நான் சமாளிக்கிறேன் பார்த்திங்களா. இத்தனையும் க்ளீன் பண்ணி அதை அடுக்கி ஓனாக பண்ணுறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதனால் எந்த திசைன்னு யோசிக்காதீங்க. கிச்சனில் இருக்கும், அது தெற்கு திசையாக கூட இருக்கும். ஒரு சில ஃபோட்டோஸை மட்டும் கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ மாற்றி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் தெற்கு பக்கம் கூட வச்சு பாருங்கள். தெற்கு திசைங்கிறது ராஜ திசையில் நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும், ரெட்டிப்பாக கிடைக்கும். சோம்பேறித்தனமாக இருந்தால் சோம்பேறித்தனம் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. இல்லை நான் நல்லா வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு செல்வங்கள் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் அனுபவித்த உண்மை. எனக்கு இந்த ஜாதகத்து மேலே துளி கூட நம்பிக்கை கிடையாது. என்னோடய வீடு தெற்கு திசை. ஆனால் நான் இவ்வளோ நாள் இங்கே நான் நடந்துக்கிட்ட விதம், என் வீட்டை அமைச்ச விதம், ஒவ்வொரு தடவை நான் ஒரு சில விஷயங்கள் ஆசைப்படும் போது எனக்கு இறைவன் அள்ளி கொடுத்த விதம், இதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன். மற்றபடி நான் ஜாதகத்தை இதில் எந்த வீடியோலையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை கிடையாது. அடுத்ததாக இன்னும் சில சகோதரிகள் எப்படி வஸ்திரம் மாட்டுறீங்க, இவ்வளோ சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் மாட்டி உங்களுக்கு எப்படி முடியுது, இன்னொன்று போர் அடிக்கலையா, இதெல்லாம் இவ்வளோ வேலை தேவையா, கடவுளை கையெடுத்து கும்பிட்டாலே போதுமே அப்படின்னு சிலர்லாம் வீடியோ கூட போடுறாங்க. கையெடுத்து கும்பிட்டாலே போதுங்க, இல்லைன்னு சொல்லலை. என்னோடய வாழ்க்கையில் நடந்ததே சொல்கிறேன்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் லோ பிபியால் சில கஷ்டங்கள், நிறைய கஷ்டங்களே நான் பட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டலும் வீடும் சரியாக பசிக்காது, குழந்தைங்கள பார்க்க முடியாது, ஒரு 2 வேலை செஞ்சேன்னா கேர் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கி இவ்வளோ வேலைகளை நான் தான் பார்க்குறேன்னா அப்படிங்கிறத பார்க்குறதே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா என்னோடய பூஜை ரூம் பார்க்குற எல்லாரும், நான் சொல்கிறேன் யூடியூப்பில் மட்டும் சொல்லலை, என்னோடய சொந்தங்களே பார்த்துட்டு ஐயோயோ இதெல்லாம் ஒரு நாளில் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எனக்கு பரவாயில்ல, என்னை பிஸியாக வச்சுக்கிறாங்க கடவுள். என்னை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற நிலைமையை மாற்றிருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் இல்லையா? அதனால் இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் இறைவனுக்கு எப்போ செய்யலாம், அடுத்த வேலை எப்போ செய்யலாம், வஸ்திரம் எப்போ மாற்றலாம், எப்போ போய் வாங்கலாம், எப்போ போய் குங்குமம் மஞ்சள் வைக்கலாம், எப்போ பூஜை ரூம் க்ளீன் பண்ணலாம், எப்போ வியாழக்கிழமை வரும், எப்போ இவ்வளோ விளக்குகளை ஏற்றி பக்கத்தில் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இறைவன் இன்னைக்கு ஒரு நற்பவியாக என்னை மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஃபோட்டோஸ்க்கு எப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்படின்னா சிம்பிளுங்க. வாரத்தில் ஒரு நாள் துடைக்கிறீங்களா, இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் துடைக்கிறீங்களா, கச்சன்னு மஞ்சள் குங்குமம் வைக்காமல் கைகள் 2 கைகளில் பாதத்தில் நெத்தியில் அங்கே மட்டும் குங்குமம் மஞ்சள் வைங்க. அப்படி இல்லையா நெத்தியில் மட்டும் வைங்க. எல்லா ஃபோட்டோஸையும் பாருங்கள். ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா நிறைய மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனாலையும் நிறைய நேரம் தொடச்சிக்கிட்டு, அதாவது ஈரத்தை அதிகமாக வச்சு துடைக்கிறதுனாலையும் ஃபோட்டோஸ் ரொம்ப நாள் லைஃப் வராது. அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் இருந்தால் அழுக்க பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவிளக்குகளை ஓங்கி எரிய விடக்கூடாது, திகுன்னு எரிய விடக்கூடாது. அப்படி எரிய விடுறதுனால திருவிளக்குகள் பார்த்திங்கன்னா கறி பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த புகை பூஜை ரூமில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லையுமே பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஸ்பைடர் வெப்பு நிறைய வர ஆரம்பிக்கும். அதனால் நல்லா நின்று எரிய விடுங்களேன். எண்ணெய் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நேரம் எதனால் மிச்சமாகும்னா நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த எண்ணெய் பிசுக்கு பிடிக்கிற வேலையும் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா திகுன்னு எரியறனால அந்த கங்கு ஃபுல்லாக
நம்ம வச்சுருக்க எண்ணெயில் விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் உங்களால் ஒரு வேளை பூஜை ரூம் க்ளீனே பண்ண முடியலை, அதாவது விளக்குகள்லாம் விளக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட டஸ்டின் பண்ணுங்க, ஒற்றை அடிங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லலாம் சின்ன அதுக்குன்னு ஒரு டஸ்டர் வாங்கி வச்சுட்டு தொடச்சிருங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்து தொடையேன்னு சொல்ல அப்படியே தொடச்சி வச்சுருங்க. இடையில சிந்தக்கூடிய குங்குமம், மஞ்சள் இது அப்பப்போ க்ளீன் பண்ணுங்க. விபூதிலாம் ஒரு சிலர் வீட்டில் பார்த்துருக்கேன், நல்லா விபூதி மனம் இருக்கும், ஆனால் விபூதியை கொட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. விபூதி குங்குமம் வைக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. என்ன ஒரு இடத்துல நம்ம எடுக்கும் போதோ இல்லை ஏற்றும் போதோ சிந்திருச்சா அதை அட் அ டைமில் தொடச்சிருங்க. இந்த மாதிரி செஞ்சாலே நம்ம மினிமம் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணாலே, ஒரு நாளைக்கு இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் 20 நிமிஷம் செலவு பண்ணாலே நாம் பூஜை ரூம் பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும். பாருங்கள், எந்த விளக்காவது பார்க்குறதுக்கு அழுக்கு பிடிச்ச மாதிரியோ ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நெகட்டிவ் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கா? எண்ணெய் மட்டும்தான் பச்சை நிறத்தில் மாறி இருக்கே தவிர்த்து பூஜை ரூம் நல்லா பார்க்க நீட்டாக இருக்குது. இவ்வளோ பூக்களும் தூவி இருக்கு இல்லையா, அந்த பூக்களையுமே நான் மறுநாள் எடுத்துருவேன். முடியலையே அடுத்த நாள் செய்ய போகிறோம், நம்ம வீடு தானே, யார் வந்து கேட்க போகிறா அப்படின்னு தான் என்னோடய வேலைகளை செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதை சும்மா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலை, இது எல்லாருக்கும் போய் சேரட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெண்களையும், உங்கள் வீட்டில் உள்ள பெண்களையும் படிக்க வைங்க. பெண்கள்னால் குழந்தைகளை சொல்கிறேன், படிக்க வைங்க. நமக்கும் மேலே இன்னும் நிறைய பெண்கள் வளரணும், எனக்கும் மேலே வளரணும். நீங்கள் யாராவது யூடியூபராக இருந்தால் மறக்காமல் என்கிட்ட ஏதாவது டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. புதுசாக போட்டிருப்பேன் இல்லையா வீடியோஸ், அதில் கேளுங்க, அப்போ தான் அதில் நான் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா பழைய வீடியோஸில் கேட்கும்போது அந்த கமெண்ட் டக்குன்னு எனக்கு காட்டாது. நோட்டிஃபிகேஷன் உடனே போட்ட வீடியோஸில் நீங்கள் கேட்கும்போது எனக்கு டக்குன்னு தெரியும், அதனால் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சில கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணலைன்னா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, சில வேலைகள் காரணமாக ஆன்சர் பண்ண முடியலை. அடுத்ததான் நம்ம பூஜை ரூமில் ஏற்றக்கூடிய சாம்பிராணி, இதனால் கறி பிடிக்குமான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக கறிலாம் பிடிக்கிறதில்ல. நான் கப் சாம்பிராணியும் ஏற்றி பார்த்துட்டேன், இந்த மாதிரி கோன் சாம்பிராணியும் ஏற்றி பார்த்துட்டேன், எனக்கு கறி பிடிக்கிறதில்ல. நீங்கள் இந்த எப்படி சொல்கிறது, ஷெல்ஃபுக்கு அடியில் ரொம்ப தள்ளி வச்சிங்கன்னா அந்த ஷெல்ஃபில் மட்டும் கறி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஓரத்தில் வச்சிங்க அப்படின்னா அந்த கறி பிடிக்கிற வேலையும் இருக்காது. ஏன்னா நான் கிச்சன்லேருந்து எல்லா இடத்துலையும் சாம்பிராணி ஏற்றிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் சாம்பிராணி ஏற்றுறதுனால தான் கறி பிடிக்குதோன்னு நினைக்காதீங்க. சூடம் இருக்கு இல்லையா, கற்பூரம் ஏற்றுறதுனால கூட கறி பிடிக்கலாம். நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்னைய வரைக்கும் கற்பூரம் ஏற்றுறது கிடையாது. விசேஷ நாட்கள், ஸ்பெஷல் டேஸில் மட்டும் கற்பூரம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அதனால் கூட எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் கறி பிடிக்கலையோ என்னவோ. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி.